ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு வெஜ் குருமா தான் பார்க்க போகிறோம். இது வந்து வெஜ் கறின்னு கூட சொல்லலாம். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்ண ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, 4 பீன்ஸ் எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். இது வந்து ஒரு பாதி அளவு வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும். அந்தளவுக்கு வந்து வேக வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சைடு வெந்துட்டு இருக்கட்டும். அடுத்ததாக வந்து நான் ஒரே ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். கேப்சிகம் வந்து இது கூட சேர்த்து வேக வைக்கக்கூடாது. அது வந்து ஃபஸ்ட்டே எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த கிரேவியில் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் கேப்சிகம் தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு சேருங்க எண்ணெயில். அப்போ அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரே ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா காயுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே அளவில் வர மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை வந்து லைட்டாக வதக்கிட்டு எடுத்துட்டேன். அடுத்தது அதே கடாயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். கிட்டத்தட்ட வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன். கொஞ்சமாக வந்து இது கூட சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் எல்லா குழம்பு ரெசிபி போடும்போதும் சொல்கிறது தான், நீங்கள் வந்து எந்த ரெசிபி செய்கிற மாதிரியா இருந்தாலும் ஒவ்வொரு பொருளுக்கும் தனியாக வதங்குறதுக்கு டைம் கொடுங்க. அந்த மாதிரி டைம் எடுத்து வதக்கும் போது தான் அதோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு கொத்தளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இன்னுமே இது நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இப்போ வந்து நல்ல கலர் மாதிரி சூப்பராக வந்து நம்மளுக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி எடுத்து அதை வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்க போகிறேன். இது கூட வேறு எதுவுமே சேர்க்கல, 2 தக்காளி மட்டும்தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா இப்போ வந்து சூப்பராக இருக்குது. நாட்டு தக்காளி நல்லா புளிப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். புளிப்பு கம்மியாக இருக்க தக்காளியாக இருந்தால் நீங்கள் 3 கூட எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பாருங்கள், நல்ல கலராகவும் இருக்குது, நல்ல புளிப்பாகவும் இருக்குது. இது வந்து நாட்டு தக்காளி. நீங்கள் வந்து தக்காளி எப்படி உங்களுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, புளிப்புக்கு தகுந்த மாதிரி. அடுத்ததாக கொஞ்சமாக இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இன்னுமே வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அப்பப்போ அடி பிடிக்காமல் லைட்டாக கிண்டி விட்டு இது வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க காயெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். காய் வந்து ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு 3/4 பாகம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு போதும். இப்போ நான் வேக வச்சு வச்சுருக்க காய் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது வந்து ஆல்ரெடி நல்லா வெந்த காய் தான். லைட்டாக வந்து ரோஸ்ட் ஆகட்டும். ஸோ அதனால் கிண்டி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் இதை அப்படியே கிண்டி விட்டுக்க போகிறேன். இது கூடவே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதில்ல கேப்சிகம், அதையும் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட பாருங்கள், எல்லா காயுமே ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நான் கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் வந்து இப்படியே வதக்கி எடுத்துட்டேன். இது வந்து நல்லா வதங்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலா எல்லாம் சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து சிம்பிளான மசாலா தான், ரொம்ப வந்து ஹெவியாக மசாலா எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப வந்து சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் மட்டும் வச்சு செய்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அடுத்தது இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் ரெடி பண்ண மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து வெறும் மிளகாய் தூள் கடையில் வாங்குறது எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் மல்லி, மிளகாய் எல்லாம் சேர்த்து வீட்டிலே ரெடி பண்ண மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன். என்னுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டில் வந்து அரைச்ச மிளகாத்தூளாக இருந்தால் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு இது கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதோட பச்சை வாடை எல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக விடாதீங்க, கொஞ்சமாக விட்டிங்க அப்படின்னா போதும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி காய் வந்து நல்லா வேக வச்சது தான். ஸோ அதனால் நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வந்தது அப்படின்னாலே போதும். பாருங்கள், இந்தளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இன்னுமே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம காயிலையும் உப்பு சேர்த்துருக்கோம், தக்காளி, வெங்காயம் எல்லாமே தனித்தனியாக உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே விட்டுறலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து அதை கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜில் இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லா வந்து கிரேவி திக்காக இருக்கும். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்த உடனே உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா இப்போ பார்க்குறதுக்கு திக்காகிடும் கொஞ்சம் நேரத்துலேயே.
இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கஸ்தூரி மேத்தி சேர்க்குறேன். கஸ்தூரி மேத்தி இருந்து சேர்த்திங்க அப்படின்னா இந்த கிரேவிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். இது இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். அதுதான் வந்து நம்ம ஊர் ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும் நம்ம எல்லாருக்குமே. இருந்தாலுமே இதுவுமே ஒரு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் இது வந்து சேர்த்துக்கலாம். உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இப்போ நான் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து இது நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான கிரேவி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் பிரியாணி கூட, கீ ரைஸ் கூட, அப்புறம் இட்லி, தோசை எது கூட வேணால் சாப்பிட்லாம். எல்லா வெரைட்டி ரைஸ் கூட கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே வந்து ஆப்டாக பொருந்தக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இது செய்கிறதுக்கு பாருங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய மசாலாவும் தேவைப்படாது. ரொம்பவே வந்து ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் தான், வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான். டைமும் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக ரெடி பண்ணிடலாம். நிறைய மசாலா அரைக்க வேண்டிய வேலையெல்லாம் இல்லை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.